நீங்க அதிகமா பாவம் செய்யறோம்னு நினைச்சு ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நம்ம பாவம் செய்யறதையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். நம்ம 5 நேரம் தொழுகிறோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நல்லவரா மாறிடுறோமான்னு கேட்டா ஒருபோதும் கிடையாது. தொழுகிறோம், தப்பு பண்றோம், மீண்டும் தொழுகிறோம், மீண்டும் தப்பு பண்றோம். இதுதான் மனிதனுடைய இயற்கையான பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குல்லுக்கும் ஹத்தாஊன், உங்களில் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர் தான். கைருல் ஹத்தாஈன் அத்தவாபூன், பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் தவாபூன், பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீள்பவர்கள். இங்க ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது? அல்லாஹ்வின் பக்கமே திரும்பாமல், எந்த விதமான பாவ மன்னிப்பு கேட்காமல், நான் இப்படிதான் தப்பு பண்ணுவேன், நான் இப்படிதான் பாவம் செய்வேங்கிற அகங்காரம் மிக்க எண்ணம் தான் நீங்க இருக்கக்கூடாது. அல்லாஹ் எங்கேயுமே நீங்க பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. நீங்க பாவம் செய்தால் என்னிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை போக்குறதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.